மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு தமிழ்மணி. தற்போது சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்துல கண்டிப்பாக ஆஜராக வேண்டுமா? இது குறித்து சொல்லுங்க. வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும், உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அப்பீல் தான் வருது. அதனால அவங்க நேரா நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. திரு தமிழ்மணி, இப்போ இந்த தீர்ப்பு எப்படி எல்லாம் வரும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்த தீர்ப்போட சாதகங்கள் பாதகங்கள்லாம் என்ன? இது குறித்து சொல்லுங்க. தீர்ப்பு இரண்டு பேரும் தனித்தனி தீர்ப்புகளை, முரண்பட்ட தீர்ப்புகளை சொல்லலாம். அப்படி முரண்பட்ட தீர்ப்புகள் வெளிவருமானால், எந்த வகையில் முரண்பட்டாலும் அது இன்னொரு 3 பேர் அமர்வுக்கு செல்ல வேண்டும். சிறிது காலம் பிடிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது வாய்ப்பு, 2 நீதிபதிகளிடம் சேர்ந்து உயர் நீதிமன்றத்துக்கு திரும்பவும் இந்த வழக்கை அனுப்பலாம். உயர் நீதிமன்றத்துக்கு திரும்ப இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி அனுப்பினால், நீதிபதி திரு குன்ஹாவினுடைய தீர்ப்பு நிலைநிற்கிறது. எனவே அவருடைய கன்விக்ஷன் இருக்கும். அவர் பதவியேற்க இயலாது. உயர்நீதிமன்ற முழுமையாக அவர்களை விடுவிக்கிற வரை பதவியேற்க இயலாது. அல்லது 2 பேருமே சேர்ந்து இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து எல்லோரையும் விடுவித்து விடலாம். அந்த சூழ்நிலையில் நாளை மாலை கூட ஒரு பதவி ஏற்கலாம். வேற தடையும் உடனடியாக இல்லை. 2 பேரும் சேர்ந்து இவர் தவறு செய்திருக்கிறார், தண்டிக்க வேண்டும் என்று சொல்லலாம். இந்த 4 வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன. திரு தமிழ்மணி, இப்போது 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வராங்க. இப்போ அதுல ஒரு நீதிபதி மாற்று வேற ஏதாவது தீர்ப்பு கொடுத்தா இந்த வழக்கோட நிலை என்னவாக இருக்கும்? 2 பேரும் முரண்படுவார்கள் என்றால், அது 3 நீதிபதிகள் அடங்கிய இன்னொரு அமர்வு முன்னால் மீண்டும் விசாரிக்கப்படும். இதுதான் சட்டம். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எந்த மாதிரி முரண்படுகிறார்கள் என்பது அதை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் முரண்படுகிறார் என்பதை நாம் யூகமாக சொல்லுவது முறையும் அல்ல, நாகரிகமும் அல்ல. ஆனால் இவர்கள் 2 பேரும், 2 நீதிபதிகளுமே குற்றவாளி என்று தீர்மானிக்கலாம். அப்படி தீர்மானித்து விட்டால் இவர் திருமதி சசிகலா பதவியேற்பது என்பதற்கான வாய்ப்பு இல்லை. 2 பேருமே சேர்ந்து இதை திரும்ப கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு திரும்ப அனுப்பித்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லலாம். அப்படி சொன்னாலும் பதவியேற்க இயலாது. ஏனென்றால் நீதிபதி குன்ஹாவினுடைய தீர்ப்பு முழுமையாக இருக்கிறது. அது செட்டசை செய்யப்படவில்லை. உயர்நீதிமன்ற தீர்ப்பு மட்டுமே செட்டசை செய்யப்பட்டு திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டால் அதுவும் குற்றம் சாட்டவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். பதவி ஏற்க இயலாது. 2 நீதிபதிகளும் சேர்ந்து திரு குமாரசாமியுடைய தீர்ப்பை குற்றமற்றவர்கள் என்று உறுதி செய்தால் மட்டும்தான் இவர் நாளை மாலை, நாளை மறுநாளோ பதவி ஏற்கலாம். இதுதான் அங்கிருக்கிற வாய்ப்புகள். திரு தமிழ்மணி, இப்பொழுது 2 நீதிபதிகளும் ஒரு முரண்பட்ட தீர்ப்பு கொடுத்தால் இந்த வழக்கோட தீர்ப்பு வரத்துக்கு மேலும் கால தாமதமாகும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் ஆகலாம். மிக குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகலாம். திரு தமிழ்மணி, இப்ப தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இந்த தீர்ப்பு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்க்கையை, ஆதாரங்களை, தொழிலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தீர்மானிக்கக்கூடிய தீர்ப்பு. இதற்கு மேல் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தமிழ்மணி.